சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பத்மா அத்தியோட பையன் சீனுவை தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க மாயா. என்ன மாயா சொல்கிற? அவனுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படி அவனை நீ லவ் பண்ணலான்னு கேட்குறாங்க கிஷோர். அவனுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லைப்பா. சாருவும் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாகவும் இருக்க முடியாதுங்கிறாங்க மாயா. ஆனால் அது இந்த குடும்பத்தில் யாருக்கு சொன்னாலும் புரியாதே மாயா. அப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கும் புரியுது. ஆனால் நீங்கள் தான் எப்படியாவது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லை, விருப்பப்பட்டவங்க கட்டிக்கிட்டா தானே வாழ்க்கை நல்லாயிருக்கும். இஷ்டமே இல்லாமல் கட்டிக்கிட்டு வாடுறதுல யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லை, சீனு எனக்காக என்னெல்லாமோ பண்ணியிருக்கான்ப்பா. ஆரம்பத்தில் எனக்கு அவனை பிடிக்காம தான் இருந்துச்சு. ஒரு நாள் அவனே என்கிட்ட வந்து சொன்னான், மாயா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நான் பிடிக்கலன்னு சொன்னேன். இல்லை நீ கோவத்தில் தான் சொல்கிறேன்னு அவன் மனசு ஆழத்துலேருந்து சொல்கிறேன். உனையும் எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க மாயா. இப்படியெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஒரு நாள் என்னோட உயிரியே அவன் தான் காப்பாற்றினான்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்கிறாங்க. ஓஹோ, உனக்காக இவன் இவ்வளவெல்லாம் செஞ்சிருக்கானா மாயா? அப்படின்னா நீ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கேன்னா அது 100 தடவை யோசிச்சு தான் நீ சரியான முடிவு எடுத்திருப்பேன்னு சொல்கிறாங்க கிஷோர். நீ ஆசைப்பட்டு முத என்கிட்ட கேட்குற, இதை எப்படியும் நான் கண்டிப்பாக இதை நடத்தியே தீர்வேங்கிறாங்க கிஷோர். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தெரியுமா? இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்கிறாங்க மாயா. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த வீட்டில் யாருக்குமே லவ் பிடிக்காது தான். இது உங்களுக்கு முன்னமே தெரிஞ்சதான். இருந்தாலும் நீங்கள் இருக்கிறங்கிற தைரியத்தில் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் தான் எப்படியாவது எல்லாத்துக்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கி கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணுங்கிறாங்க மாயா. மாயா பேசுகிறதெல்லாம் நான் பேசிடுறேன். ஆனால் சம்மதம் வாங்குறது என் கையில் இல்லை. அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் என்னங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பேசி பார்ப்போம் மாயா. சம்மதிச்சா சம்மதிக்கட்டும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? என்னால் முடியும் தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேங்கிறாங்க மாயா. சரிம்மா பேசி பார்ப்போங்கிற. சரிப்பா நீங்கள் ப்ரெஸ் ஆகிட்டு வாங்க, சாப்பிட போகலான்னு எல்லாரும் வந்து உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பரிமாறிக்கிட்டே பார்வதி நினைக்கிறாங்க, திடீர்னு இவர் எதுக்கு வந்திருக்கிறாருன்னு தெரியலையே, ஏதோ பிரச்சனையை கலப்ப வந்திருக்கிறாருன்னு என் உள் மனசு சொல்லுது. நீ என்ன பண்ண போறாரோன்னு நினைக்கிறாங்க பார்வதி. அதே பக்கத்தில் சாருவும் நிற்கிறாங்க. என்னது வீடே சைலண்டாக இருக்குதே, ஓஹோ இந்த வேண்டாத விருந்தாளி வந்தது தான் இதுக்கு காரணமானு நினைக்கிறாங்க. ரகுராம் கிஷோர் கிட்ட கேட்குறாங்க, என்ன திடீர்னு பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க? வேற ஏதாவது வேலை விஷயமா வந்தீங்களா இல்லை பொண்ணை பார்க்கணுன்னே தான் வந்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், முக்கியமான வேலையை தான் வந்த. வேலைன்னு சொல்கிறத விட அது என்னோட கடமை, அதை முடிக்கலான்னு தான் வந்திருக்கேங்கிறாங்க. கடமைன்னு சொல்கிறீங்க, என்னதுன்னு கேட்குறாங்க ரகுராம். மாயாவோட கல்யாண விஷயமா தான் நான் பேச வந்திருக்கேங்கிறாங்க. எல்லாத்தோட முகத்துலையும் ஒரு ஆச்சரிய கேள்வி. ஆஹா, இது நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான் பேச வந்திருக்கீங்கிறாங்க. ஆமாம், ஏற்கனவே 2 கல்யாணம் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ மாயாவோட கல்யாணமும் சேர்ந்துருச்சா? செமைங்கிறாங்க மணிவண்ணன். ஆமாம்மா, காலகாலத்தில் பொண்ணுங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க ரகுராம். புவனேஸ்வரி வீட்டிலேருந்து கூட மாயாவை பொண்ணு கேட்டு வந்தாங்க. என்ன இருந்தாலும் அவங்க அப்பாவை கேட்டு தான் சொல்லணும்னு நான் முடிவு சொல்லிட்டேன். நான் சொன்னது சரிதானேன்னு ரகுராம் கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க கிஷோர். மாயாவுக்கு அந்த சம்மந்தத்தில் இஷ்டம் இல்லை, அவள் சொல்லும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால சரி, அதை தனாவுக்கு பேசி நான் முடிச்சிட்டேங்கிறாங்க ரகுராம். என் பொண்ணு விஷயத்தில் நான் முடிவெடுத்துட்டேன், நீங்கள் உங்கள் பொண்ணு விஷயத்தில் முடிவெடுக்கிறது தானே நியாயங்கிறாங்க. ஆமாம், மாயா எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஆனால் அவள் சம்மதம் இல்லாமல் நீங்கள் அதை தடுத்தீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க கிஷோர். மாயாவோட விருப்பம் என்னங்கிறத என்கிட்ட சொல்லிட்டா, அதை பேசி முடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க கிஷோரும். நினைக்கிறாங்க, அப்பாடா இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா, நாம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. ஆமாம்மா, கல்யாணங்கிற பேரில் சீக்கிரமாக இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, இவ தொல்லை தாங்கவே முடியலன்னு பேசிக்கிறாங்க. ஆமாம், மாப்பிள்ளை அமெரிக்காவிலேயே பார்த்துட்டிங்களா? ஏன்னு கேட்டால் இவளுக்கு இந்த ஊரில் பிடிக்கிற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் தாங்கிறாங்க ரகுராம். அவளுக்கு பிடிச்ச ஒருத்தர் இந்த ஊரில் தான் இருக்கா. மாயாவும் அந்த பையனும் லவ் பண்ணுறாங்க. அவள் விருப்பப்படியே அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க கிஷோர். அந்த விஷயமா உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு தான் நான் முடிவெடுக்கலான்னு இருக்கேங்கிறாங்க. டக்குன்னு ரகுராம் கோவத்தோடு எந்திரிச்சுக்கிறாங்க. ஏன் எந்திரிச்சிட்டிங்கன்னு கேட்குறாங்க கிஷோர். இதுக்கு மேலேயும் நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நான் எந்திரிச்சேங்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் காதல் கல்யாணம் எல்லாம் ஒத்து வராதுங்கிறாங்க. ஏன் அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க கிஷோர். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நீ பேசாதீங்கிறாங்க ரகுராம். அப்போ பண்ண தப்ப திரும்பவும் செய்யாதீங்கிறாங்க. லவ் மேரேஜ்னா ஏன் உங்களுக்கெல்லாம் கசக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. காதல் பண்ணுறது அவ்வளோ பெரிய குற்றமா என்னன்னு கிஷோர் கேட்குறாங்க. ஆமாம், குத்தம் தாங்கிறாங்க ரகுராம். இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத. என்ன தைரியத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வந்து காதல் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு இருக்க? நீங்கள் இன்னும் அந்த காலத்தை பற்றியே பேசுகிறீங்க. இன்னைக்கெல்லாம் காதல் இல்லாத இடமே கிடையாதுங்கிறாங்க கிஷோர். நீங்கள் பழைய பஞ்சாங்கத்தை எல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு கிஷோர் கேட்குறாங்க. அப்பா கொஞ்சம் அமைதிங்கிறாங்க மாயா. வீடும் சரி ஊரும் சரி இன்னும் எல்லாரும் அப்படிதான் இருக்க போறாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் காதல் கத்திரிக்காய்ங்கிறது எதுவுமே கிடையாது. உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போற, உன் பொண்ணு காதல் என்ன பண்ணாலும் நாங்கள் கேட்க போறதும் இல்லை. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மான மரியாதை முக்கியம். நாகரிகங்கிற பேர்ல இந்த மாதிரி நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த வீட்டில் இடமே கிடையாது. எப்பவும் இல்லை, எப்பவும் இருக்காது. இதுக்கு முன்னாடி நடந்த காதல் கல்யாணத்தினால இந்த குடும்பம் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. இனிமேலும் அதே மாதிரி நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. காதல்ங்கிறது ஒரு அழகான விஷயம், அது ஏன் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம், அதுக்கு குறுக்க நிக்கிறதுக்கு நம்ம யாரு? பசங்களோட விருப்பத்தை பார்த்து பார்த்து செய்யறதுக்கு தானே நம்ம இருக்கோம். அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறது நம்ம கடமை. இங்கே பாரு, இதுக்கு மேலே உன்னோட விளக்கம் நாங்கள் கேட்க தயாராக இல்லை. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட இந்த வீட்டில் பேசக்கூடாதுங்கிறாங்க ரகுராம். இது உன்னோட பொண்ணு, உன்னோட விஷயம். நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் என்ன வேணாலும் செய்யும். இந்த வீட்டில் இன்னொரு காதல் கல்யாணத்தை பற்றி பேசினேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ரகுராம் சாப்பிடாமையே கோவமாக எந்திரிச்சு போயிடுறாங்க. வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வருவான்னு நினச்சேன், அதே மாதிரி பிரச்சனை வந்துருச்சுங்கிறாங்க பாட்டி.
ஆமாம், இந்த மாயா யாரை லவ் பண்ணுறான்னு கேட்குறாங்க சாரு. அது ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவள் எங்கேயோ போய் தொலைறான்னு விட்டுட்டு போக வேண்டியதானே, இதையே நம்ம இழுத்து போட்டுக்கிட்டு தெரியணுங்கிறாங்க பார்வதி. ஏய், என்ன பேசிட்டு இருக்கிற நீ? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம்னு இருக்குல்ல, அதெல்லாம் கெட்டு போட்டுன்னு நினைக்கிறியான்னு கேட்குறாங்க சிவராமன். அதை தாங்க நானும் சொல்கிறேன். இவன் ஒன்றும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி கிடையாதே. அப்படி நம்ம குடும்பத்தில் ஒருத்தியாக இருந்திருந்தா காதலிச்சுட்டு வந்து நிற்பாளா? ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்துட்டு இப்போ காதலிச்சேன்னு வந்து நிற்கிறா பாருங்கிறாங்க பத்மா. ஆமாம், அவளாச்சு அவங்க அப்பனாச்சு என்னமோ பண்ணி தொலைட்டுங்கிறாங்க பார்வதி. அங்கேருந்து எல்லாருமே எனக்கு என்ன உனக்கு என்னன்னு போயிடுறாங்க. ரகுராம் அவங்க ரூமில் கோமன் அங்கங்கே நடந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஜானகி போகிறாங்க. நல்லா இருக்கிற குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதா இவன் வேலை. இவனுக்கு இப்போ நிம்மதி மட்டும்தான் முக்கியங்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துறதான் இவனுக்கு வேலையாக போச்சு. அன்னைக்கு கல்யாண மேடையில் உன்னை மனப்பொண்ணா கொண்டு வந்து உட்கார வச்சு போட்டு உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ யோசிக்காமல் உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு ஓடணும் தானே. உன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமேன்னு கொஞ்சம் கூட அவனுக்கு உறுத்தல. அப்படிப்பட்டவன் தான் இவனுக்கு. அந்த கல்யாணத்தில் விருப்பம்னா முதலியே சொல்லியிருக்கணும்ல, கடைசி வரைக்கும் சொல்லாம தானே. சரியான சுயநலவாதி உச்ச கட்டத்தில் அவன் குணத்தை காட்டிட்டான் பாத்தியா. அவனோட குணமே அதுதான். அப்பம் பண்ண தப்ப இப்போ பொண்ணு பண்றா. அப்பனுக்கு தப்பாத பொண்ணா பிறந்தா அவளுக்கு இவன் உதவி செய்ய வந்திருக்கான் பாருங்கிறாங்க. என்னங்க என்ன இருந்தாலும் அவர் பொண்ணு தானே. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு வைக்க வந்தது தப்புன்னு எப்படிங்க நம்ம சொல்றதுங்கிறாங்க ஜானகி. அது தப்பு தான், ஆனா பாசம் தான் உன் கண்ணை மறைக்க. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஆசை விருப்பம் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை நோக்கி போயிட்டாங்கன்னா குடும்பங்கிற ஒரு பந்தம் அறுந்து போயிடும். நம்மளுக்கு பிடிச்சதை விட நம்ம குடும்பத்துக்கு சரியாக இருக்குமான்னு யோசிச்சா தான் குடும்பம் நிலைக்கும். நான்கிறத விட நம்ம குடும்பம்னு நினச்சா தான் அந்த குடும்பம் வாழையடி வாழையாக தலைஞ்சு நிற்கும் ஜானகி. இல்லைனா இருந்த இடமே இல்லாமல் போயிடும். உன்னோட குடும்பம் மாதிரின்னு சொல்லி கட்டுறாங்க ரகுராம். ஒரு நல்ல அப்பாவா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு செஞ்சு வச்ச மாதிரி தானே அவர் பொண்ணுக்கு அவர் செய்ய வந்திருக்காரு. அவர் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையேங்கிறாங்க ஜானகி. பாசம் உன் கண்ணை மறைக்குதா? தனா ஒன்று எவனையோ காதலிக்கல, ஆனால் இவ எவனையோ காதலிச்சுட்டு வந்து நிற்கிறா. நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறா. அவள் விளையாடுறதுனால எனக்கு எந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு கௌரவமும் பாதிக்கப்படல. அதுவும் தவிர விளையாட்டையும் வாழ்க்கையும் நீ ஒன்றா வச்சு பார்க்காத ஜானகிங்கிறாங்க. இல்லைங்க, கிஷோர் அவர் பொண்ணுக்கு பிடிச்சதை செய்ய வந்திருக்காருன்னு தான் நான் சொல்ல வரேங்கிறாங்க. தாராளமாக அவங்க பொண்ணுக்கு பிடிச்சதை செய்யட்டும், ஆனால் அதை இந்த வீட்டில் வச்சு செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேங்கிறாங்க ரகுராம். அப்படியே அவங்க அப்பா பேச்சை கேட்டு செஞ்சாலும் திரும்ப அந்த மாயா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அவன் நம்மளை நம்பி வந்திருக்காங்கிறாங்க ஜானகி. நம்பி வந்தவங்களுக்கு நான் என்னைக்குமே நானும் என் குடும்பமும் துரோகம் பண்ண நினைக்க மாட்டோம். அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், ஆனால் இந்த வீட்டில் செய்ய வேண்டாங்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுமதி இல்லைங்கிறது மாயாவுக்கும் தெரியும். நம்ம கட்டுப்பாட்டுக்கு இஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் இங்கே இருக்கட்டும். அதையெல்லாம் தாண்டி காதல் தான் முக்கியம்னு நினைச்சானா அவங்க அப்பா கூடயே அவ போகட்டுங்கிறாங்க ரகுராம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து போயிடுறாங்க. ஜானகி என்ன சொல்றதுனே தெரியாம தவிக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே கூடி நிற்கிறாங்க. அங்கே ரகுராம் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடின்னு சொல்றாங்க. மாயா இந்த வீட்டுக்கு வந்தபோது அவள் வேண்டாத விருந்தாளியாக தான் இருந்தா. அவளுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் செய்வா. மற்றவங்க விருப்பத்தை பற்றி அவள் எதையும் எதுக்காகவும் யாருக்காகவும் யோசிக்கவும் மாட்டா. அதை ஒன்றும் நான் தப்புன்னு சொல்ல வரல, எங்கேயோ பிறந்தா. ஆனால் இந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றவளா இல்லை இந்த மாயா. ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் அவன் மேலே கோவமாக தான் இருந்துச்சு. போக போக நானும் சரியாக புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. சிவாவை நான் மலை மாதிரி நம்பினேன். அதே மாதிரி என் நம்பிக்கையை மாயா காப்பாற்றினான். ஆனால் மாயா திரும்பவும் வந்த இடத்துக்கே போய் நின்றுட்டா. ரகுராமோட முடிவும் பதிலையும் சொல்லிட்டாங்க. அங்கே எல்லாருமே அதிர்ச்சியாக தான் நின்றுட்டு இருக்காங்க. கிஷோர் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மணிவண்ணனும் பத்மாவும் போய் பார்க்குறாங்க. என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு வந்துட்டு அமைதியாக நிற்கிறீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க கிஷோர். அதாவது உங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்லைங்கன்னு சொல்கிறாங்க பத்மா. ஆனாலும் கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை யாருன்னு தான் நீங்கள் சொல்லலையே, அதை தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு தான் வந்தாங்கிறாங்க. மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க. அந்த பக்கம் சாரு நிற்கிறாங்க, அந்த பக்கம் பார்வதி நிற்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒட்டு கட்டிட்டு நிற்கிறாங்க. என் பொண்ணு மாய விரும்புகிற பையனோட அப்பாவும் அம்மாவும் நீங்கள் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போது உண்மையை கிஷோர் உடச்சிடுவாங்க போல இருக்கு. இந்த பையன் யாரா இருக்கணும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற சாரு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே வெடிச்சு கொந்தளிச்சு கோபத்தில் அப்படியே ஆக்ரோஷமாக ஆட போகிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் வர எபிசோடில் பார்க்கலாம்.